இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 15, பிறன் இல் விழையாமை. குறள் எண் 150. இதுதான் இந்த அதிகாரத்தினுடைய கடைசி குறள். அரண் வரையான் அல்ல செய்யினும் விரன் வரையால் பெண்மை நயவாமை நன்று. தெய்வப்புலவர் திருவள்ளுவர், ஒருவன் அறத்தை தனக்குறித்தாக செய்யாது பாவங்களை செய்யுமாயினும் அவனுக்கு பிறன் எல்லைக்கண் நிற்பாலது பெண்மையை விரும்பாமை உண்டாயின் அது நன்று என்கிறார். எப்படி ஒரு முடிவுக்கு வராரு பாருங்க அவர். அவர் முடிவு இப்போ கடைசியில் என்ன முடிவுக்கு வராரு பாருங்க. அவர் எடுத்த உடனேயே அறத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பார். ஆனால் அந்த அறமே செய்யாட்ட கூட பரவாயில்ல, நீ என்ன செய்யணும், பிறர் மனையை மனைவியை விரும்பாமல் இருந்தால் நன்று, பெண்மையை விரும்பாமல் இருந்தால் அதுவே நன்று. அப்போ அவருடைய கொள்கையே அறம்தான். முதல்ல ஒரு மனிதன் அறத்துடன் வாழ வேண்டும். அந்த அறமே இல்லாட்ட கூட நீ செய்யாதாலும் பாவச் செயலை செய்தாலும் பரவாயில்லை, ஆனால் நீ அடுத்தவனுடைய மனைவியை விரும்பாதே. ஆகா, இவ்வளவு அற்புதமாக அவர் சொல்லியிருக்காருன்னா இதுக்கு மேலே அவன் திருந்தலைன்னா மனிதனே கிடையாதுங்க. அந்த மாதிரி அடிமை ஆகிட்டான்னு வச்சுக்க. ஒரு திருடன் இருக்கான், அந்த திருடனை நம்ம என்ன செய்ய முடியும்? அவ்வளோதான். அது மாதிரி தான் ஒரு திருடன் இருக்கான், ஒரு கொலைகாரன் இருக்கான், குடிகாரன் இருக்கான். அவங்கள பூரா நம்ம திருத்தணும்னு நினைக்கிறோம்னு வச்சுக்கிறோங்க. அவனை சொல்லித்தான் பார்க்க முடியும். அவன் அதுக்கு அடிமை ஆகிட்டானா அவனை திருத்தவே முடியாதுங்க. அப்போ எதுக்கு திருமணம் செஞ்சு விட்டான்? தாய் தப்பெல்லாம் போட்டு பேசாமல் நீ பாட்டுக்கு அப்படியே தெரிய வேண்டியதானே. அருமையாக சொல்லியிருக்காருங்க தெய்வப்புலவர் திருவள்ளுவர். இதற்கு மேலே சொல்ல முடியாது. இதையும் நான் மறுபடியும் ஃபுல்லாகவும் படிச்சிடறேன். ஒருவன் வேறு எந்த அறத்தை கடைப்பிடித்து வாழவில்லை என்றாலும் பிறன் இல் விழையாமை என்னும் ஒழுக்கமாகிய ஓர் அறத்தையாவது கடைப்பிடித்து வாழ வேண்டும். பிறன் மனைவியை விரும்புதல் என்பது தீமைகளில் எல்லாம் தீமையானது. அது தனக்கும் பிறருக்கும் அழிவை தருவது. அது மனிதனை விலங்கினும் கீழான நிலைக்கு கொண்டு சென்று விடுவது. காட்டு மிராண்டி முன்னாடி வாழ்ந்தாங்கல்ல, அந்த மாதிரி காட்டு மிராண்டித்தனமாக வந்துடுவான் அப்படின்னு சொல்கிறாப்புல. இப்போ இன்றைக்கி செய்திகளை பார்க்கிற அப்படி தானே இருக்குது. தினந்தோறும் செய்தித்தாளை பார்த்தோம்னா ரொம்ப வருத்தமாக இருக்குது. இந்த செய்தித்தாளை பார்க்கல அவ்வளோ இதாக இருக்குது. எனவே அறத்தின் எல்லைக்கு உட்பட்டு நல்லவைகளை செய்யாமல் அறம் அல்லாதவைகளை செய்தாலும் பிறன் எல்லையில் நிற்பவளாகிய ஒருத்தியினுடைய பெண்மையை விரும்பாமல் இருப்பது நல்லது அப்படின்னு சொல்கிறான். எவ்வளவு சொல்கிறார் பாருங்க. நீ அறத்தை செய்யாலும் பரவாயில்ல, அதற்கு மோசமான கெடுதலை விளைவிக்கக்கூடிய, அதாவது அவனுக்கும் தீங்கு பிறருக்கும் தீங்கு. ஏன்னா அவளுடைய அவளை அவன் கணவனும் மதிக்க மாட்டான். அதுக்கடுத்து என்ன செய்வான்னா, இவனையே என்ன செய்வான்னா, அவன் கணவனே அப்படி தான் பேப்பர் செய்தித்தாளில் வருது. கணவனே திடீர்னு போய் பார்த்துட்டான்னா அவனை கொலையும் செய்து விடுவான். அந்த அளவுக்கு. அவன் தன்னுடைய மனைவி அடுத்தவன் கெடுத்தால் அவனுக்கு எப்படி இருக்கும் உணர்வுகள்? ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, இவனை நம்ம எதுவும் கொல்லாமல் விடக்கூடாது அப்படின்றான என்ன வரும்? அது இயற்கை, மனிதனுடைய இயற்கைங்க, அது குணங்க. அதையும் அவர் அறம்னு சொல்லலை. அதாவது அது அந்த இடத்துல அதை பற்றி அவர் ஒன்றுமே சொல்லிக்கிறல. இன்னும் இப்படி நடந்தால் என்ன செய்யும்ன்றது அவர் சொல்லிக்கிறவே. ஏன்னா அவருக்கு தான் அற வாழ்க்கை தானே பிடிக்கும். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இப்படி சொல்லி வச்சுருக்காரு பாருங்க. எவ்வளோ அற்புதமாக சொல்லி வச்சுருக்காருங்க. இல்லைன்னா ஜான் போப்பு வெளிநாடுகளிலே ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்ததனால் நம் நாட்டிற்கு அப்பாலும் திருக்குறள் பரவ காரணமாக இருந்ததுங்க. திருக்குறள் தாங்க உலகை செதுக்கிய நூல். வேறு எந்த நூலும் உலகை செதுக்கிய நூலில் எந்த மாநிலத்தில் போனாலுமே உலகை செதுக்கிய நூல் ஒன்றுமே இல்லைங்க திருக்குறளை தவிர. திருக்குறள் ஒன்று தாங்க உலகை செதுக்கிய நூல்.
அதுக்கு அதில் யாரும் இது பண்ணவே முடியாது, சமரசம் செய்யவே முடியாது. அந்தளவுக்கு மோசமானவங்களை இருக்கத்தானங்க செய்கிறாங்க. நீங்கள் செய்தித்தாள்களை படித்தா ஐயோ அப்பா நினச்சி பார்க்க முடியாத அளவு இருக்காது. படிக்கையிலேயே நான் என்ன செய்வேன், ஹெட்டிங்கை பார்ப்பேன், ஹெட்டிங்கை போயிட்டு உள்ளே போக மாட்டேன். நான் அந்த கருத்து பேழை வருதில்ல, அதில் உள்ள தலையங்கம், அப்புறம் அந்த கருத்து பேழை இதில் தான் மெயினுக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன். இதை அப்படியே விட்டுருவேன். ஏன்னா அந்த அளவுக்கு அது மோசமாக இருக்குங்க. நினச்சி பார்க்கவே முடியலைங்க. அவ்வளவு என்ன எப்படி சொல்கிறது எனக்கே தெரியல. நீங்களே தெரியும், செய்தித்தாள்களை தினந்தோறும் செய்தித்தாள்களை வாசிப்பவனுக்கு நன்றாக தெரியும் இது அவ்வளவு மோசமான செயல். அப்போ எதுக்கு நீ திருமணம் செய்திருக்கே வேணாமே, அவங்க தாய் தகப்பன்ட்டு சொல்லி எனக்கு திருமணமே வேணாங்க, என்னுடைய லைஃபே அப்படியே சும்மா அப்படியே நான் பாட்டுக்கு விரும்பிய பக்கம்னா போயிட்டே இருப்பேன் அப்படின்னு போயிட்டு இருக்க முடியாதுண்ணே. ஏன் இப்படி போட்டு எல்லாத்தையும் இது பண்ணுறேன்? அவ்வளோ அருமையாக சொல்லியிருக்கேன். இது நான் சின்ன வயதில் நான் ஓரளவுக்கு கல்லூரியில் முடித்தவுடனே ஒரு சில செய்திகள் கேள்விப்பட்டேன். அப்போ இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள்லாம் நடைபெற்றது. அப்போவே நான் 1975 தான் கல்லூரி வாழ்க்கையை முடித்தேன். 1975க்கு பின்னாடி சில சம்பவங்கள், இந்த மாதிரி நிகழ்வுகளெல்லாம் நான் நேரடியாகவே சில விஷயங்களை பார்த்துருக்கேன். அப்போ மனிதன் அது ஒரு சிலர் அப்படி இருந்தான், ஆனால் எல்லாரும் அப்படி இல்லைங்க. அதாவது இப்போ நான்லாம் கிராமத்தில் வாழ்ந்து வந்தாங்க. கிராமத்தில் என்னோடய சொந்த ஊர் கிராமம் தாங்க, பரமக்குடிக்காரியில். நான் கிட்டத்தட்ட 5 மைல் நடந்து போய் தான் நாங்கள் படிப்போம். அந்தளவுக்கு இருந்தாலும் கூட எங்கள் கிராமத்தில் எல்லாமே தெரிஞ்சு போயிடும், அவன் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு. ஆனால் நாங்கள் எதுலேயுமே தலையிடவே மாட்டோம். கேட்டால் அவன் நாங்கள் ஒரு 10 வீடு தான் இருப்போம். கணக்க பிள்ளைன்னு சொல்லுவாங்க. நான் ஜாதியை பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. எங்கள் பரம்பரை தொழிலாக இருந்துச்சு முன்னாடி. அப்புறம் இவர் வந்தார், அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்திலிருந்து தஞ்சாவூர்காரர் ஒருத்தர் இருந்தார்ல, இந்த மந்திரி, அதாவது வருவாய்த்துறை அமைச்சராக கேடி சோமசுந்தரமாக என்னமோன்னு சொல்லிட்டு, அவர் தான் அதெல்லாம் ஒழிச்சிட்டு விஏஓன்னு ஒரு எக்ஸாம் வச்சார். அப்போ அந்த பரம்பரையை சேர்ந்தவர்கள் நாங்கள். அதுக்காக சொல்ல வரேன், நான் இது கிடையாது. அதாவது அரசு ஜாதியை பற்றி பேசுகிறோம், தயவுசெய்து தப்பாக நினைக்க வேண்டாம். அந்த ஒரு குரூப்பில் சேர்ந்தவங்கனால நம்ம கண்ணியத்தோடு நாங்கள் இருக்கணும். ஏன்னா மொத்தம் 5-6 வீடு தான். அப்போ கண்ணியத்தோடு இல்லைன்னு வச்சுக்கிறீங்க, நான் கிராமத்தில் வாழ முடியாது. எங்களுக்கு தனி மரியாதை உண்டு. அவர் எங்கள் பெரியப்பா தான் இப்போ உட்காந்துருப்பார், ஏதோ பஞ்சாயங்கஞ்சாக அவர் தான் தலைமை உட்காந்துருப்பார். இன்னொரு பெரியப்பா இவர் கிராம முனிசிப்புன்னு சொல்லுவாங்க. அப்போ 2 இருந்துச்சு, ஒன்று கணக்கப்பிள்ளைன்னு ஒன்று இருக்கும், இன்னும் கிராம முனிசிப்பு. 2மே எங்களை சேர்ந்தது தான், பரம்பரைக்கு பணம் கொடுக்கறதுக்கு. அந்த மாதிரி அந்த காலத்திலேருந்து வந்திருக்கு. அப்போ அவர் உட்கார்ந்துருப்பார். அப்படிப்பட்ட கண்ணியமான குடும்பத்தில் பிறந்துட்டு ஏதாவது தவறு லைட்டாக சிறுசாக தெரிஞ்சால் கூட உடனே இது பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, பேச ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி இந்த வீட்டுக்காரமே எவ்வளோ கண்ணியமான குடும்பம், அதில் இப்படி கெட்டு போயிட்டானே அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வரும். அதனால் எந்த வித இதுக்கும் ஆட்படாமல் நான்லாம் இருந்து வந்தாங்க. நான் இப்போ என்னைக்கு பற்றி பெருமையாக சொல்லணும்னு நான் நினைக்கல. உண்மையிலேயே கண்ணியத்தோட கடமை கண்ணியம். ஆனால் அப்போ இருந்தே அந்த இது உண்டு எனக்கு. அதாவது திராவிட பாரம்பரியத்தினுடைய பேரறிஞர் அண்ணா தாங்க. பேரறிஞர் அண்ணா என்னை அப்போதே கவர்ந்தார். அவருடைய சில இதுகள் நான் அப்போ படிப்பேன் அவரோட இதில். ஏன்னா நான் கல்லூரி படிக்கையில் இருந்தே இந்து ஆங்கில இதழ் படிக்க ஆரம்பித்தேன். அதனால் என்னென்னா அவர் என்ன பேசுகிறாரு, அவர் என்ன இது பண்ணுறாருன்னா ஆங்கில மொழியிலையும் நான் ஆங்கிலம்தான் அப்போ படிப்போம். ஏன்னா எங்களுக்கு ஏதாவது கேள்வி டிஎன்பிசி அது இதில் வருதுன்னா ஆங்கிலத்தில் வரும் நிறையா. அதனாலவே எங்கள் வேலைக்காக ஆங்கிலத்தை படித்தேன். வேலை முடித்து பணி நிறைவு பெற்ற பிறகு தமிழ் தான் என்னுடைய உயிர் மூச்சு அப்படின்னு வர்றேன். இதுவும் ஒரு சுயநலம் தான். ஏன்னா நான் வேலை கிடைக்கலாம் என்ன செய்ய முடியும், சிந்திச்சு பாருங்கள். நான் வேலை கிடைக்கலாம் என்ன செய்ய முடியும். அப்போ நான் என்ன செய்யணும்னா இப்போ தமிழ் பத்திரிகை இந்து தமிழ் திசை தான் வாங்கிட்டு இருக்கேன். இப்போ தமிழ் திசையே படிச்சுட்ருக்கேன்.
ஆங்கிலத்தை படிக்கிறதே கிடையாது. தமிழ் புத்தகம், தமிழ் நாவல் எல்லாமே தமிழ். அதனால தான் தமிழில் எழுத முடிந்தது. அதுக்கு சொல்கிறேன் நான் வாழ்க்கையில் மனிதன் என்பவன் மனிதனாக வாழ வேண்டுங்க. எப்படி வாழலாம் என்பது வாழ்க்கை. ஆனால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதுதான் இலக்கியம். அதிலையும் குறிப்பாக திருக்குறள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வரையறுக்கிறது. அதற்கு முன்னாடி தொல்காப்பியம். இப்படி 14 கீழ்கணக்கு நூல்களில் வருகிறது, 14 மேல்கணக்கு நூல்களில் வருகிறது. சீவக சிந்தாமணி எல்லாமே தமிழ் இலக்கியத்தை பார்த்தாலே நம்மளுக்கு ஒரு தனி ஒரு பற்று வருகிறதுங்க, தமிழ் பற்று. தமிழ் மொழிக்கு இணையான மொழி ஒன்றுமே இல்லைங்க. தமிழ் மொழி தான் உலகில் சிறந்த மொழி. அதில் ஏன்னா பாரதியார் எடுத்துக்கிறேங்க, 12 மொழிகளில் அவர் புலமை பெற்றிருந்தார். ஆனாலும் அவர் என்ன சொல்கிறாரு, புலமை 12 மொழி தெரிஞ்சதில்லை, 12 மொழியிலையும் புலமை பெற்றிருந்தார். புலமை பெற்றிருந்தாலும் யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது வேறு எங்கும் இல்லை என்கிறார். நீங்கள் இவர் என்ன நினச்சிக்கிறீங்க, நம்ம பழைய அப்துல் கலாம், ஆப்பாஜே அப்துல் கலாம் அவர்கள் தமிழ் மொழி மீது அவ்வளவு அளப்பற்று உண்டு அவருக்கு. அவர் ராமேஸ்வரத்திலே கடைக்கோடியிலே பிறந்தவர். அவருக்கு தமிழ் மொழி மீது அளப்பரிய பற்று உண்டுங்க. அந்த மாதிரி தமிழ் மொழியை பேரறிஞர் அண்ணா தமிழ் மொழிக்குத்தான் முதலிடம் கொடுப்பார். தமிழ் தாய்மொழிக்குத்தான். மகாத்மா காந்தி என்ன சொல்கிறாரு, தாய்மொழிக்கு ஒவ்வொரு மாகாண மொழியிலையும் தான் அவன் நல்லா பேச முடியும், நல்லா எழுத முடியும். மாகாண மொழியை கற்காமல் வேறு மொழியை கற்பது நல்லதில்லைன்னு அவரே சொல்கிறாரு. மகாத்மா காந்தி இந்தியாவிற்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த மகாத்மா காந்தியே அதான் சொல்கிறார். அதனால் தமிழ் மொழி ஒரு மறக்க முடியாத மொழிங்க. நம்மை அதாவது வழி எதுக்கும் வித்தியாசம் இருக்குது பாருங்கள். வழி நமக்கு வழிகாட்டக்கூடியது. நமக்கு வழி வந்து விட்டது, ஏதாவது வழி வந்துருச்சுன்னா வழி குண்டுலானா, வழி வந்து விட்டது, இந்த வழி இருக்குது, இந்த வழியில் நீ போ. மலர்பாதையாக இருக்க வேண்டும் அல்லது முட்பாதையாக இருக்க வேண்டும். இப்படி அற்புதமாக மொழி தமிழ் மொழி. அதாவது ஒவ்வொரு குறளுக்கும் ஒவ்வொன்றை சொல்லி வந்தார். பிறனியில் விளையாமைக்கு ஆரம்பத்திலிருந்தே நீங்கள் இந்த அதிகாரத்தை திருமணமான அனைவருமே படியுங்கள். படிக்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். முதல்ல அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் முடிக்கையில் என்ன சொல்கிறாரு பாருங்க, நீ ஒரு அறத்தை செய்யாமல் பாவியானாலும் பரவாயில்லை, ஆனால் ஒரு அடுத்தவனுடைய மனைவியை பெண்மையை நுகராமல் இருந்தால் சரிதான், நயவாமல் இருந்தால் சரிதான், அதே ஒரு அறம் அப்படின்னு சொல்லிட்டார். போங்க, இதுக்கு மேலே வேணுமாங்க? அப்போ எந்த அளவுக்கு மோசமாக அதை வச்சிருக்காரு. எதுக்கு அதில் ஏன் நீ போய் தலையிடுற? உன் வேலை உண்டு, உணவு ஏங்க. அதனால தாங்க அவர் பேரறிஞர் அண்ணா சட்டசபையிலே கூட இதை பேசியிருக்காரு. அதாவது மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டுன்னு தான் சொல்கிறாரு. மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மட்டும்தான் மனம் உண்டுன்னு சொல்லவே இல்லை அவர். அதனால் எப்பவுமே நம்ம தோட்டத்து மல்லிகையும் சரி, மாற்றான் தோட்டத்து மல்லிகையும் ஒரே மண்ணில் தான் விளையுது. மதுரை மல்லி எடுத்துக்கிட்டேன்னா அது தமிழகத்திலே முதன்மையான மல்லி. அதை விட்டு நம்ம ஒரு மொத்தத்திலே எடுத்துக்கிட்டால் மற்ற மலருடைய மற்ற மலருக்கும் நம்ம வீட்டில் உள்ள மலருக்கும் அடுத்தவன் வீட்டில் வளரக்கூடிய மலருக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. ரெண்டும் ஒரே மலர் தான். அந்த மலரை நீ நுகராமல் ஏன் நீ அடுத்தவன் வீட்டு மலரை நுகர்கிறாய்? அப்படி தான் சொல்கிறது. மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு அப்படின்னு சொல்கிறார். அவ்வளோதான் சொல்கிறார் ஒழிய உன் வீட்டு தோட்டத்துக்கு மனம் இல்லைன்னு சொல்லவே இல்லை. அதனால் என்றைக்குமே நான் ஒருத்தர் எனக்கு பிடிச்சிக்கிருச்சுன்னா கடைசி வரையும் அவருடைய இதாங்க எங்கே பார்த்தாலும் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. அந்த தாரக மந்திரத்தை சொல்லியிருக்காரு. வேறு எவங்க சொல்லியிருக்கான்? எவனாவது சொல்லியிருக்கான் பாருங்கள். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு.
இதிலே வந்துடுது. கடமை என்பது தன்னுடைய உணர்வுகளை கரெக்டாக சரியாக செய்யக்கூடியவன். இப்போ நான் வேலைக்கு போயிட்டேன்னா நான் வந்து வேலையில் ஓபி அடிக்கிறேன்னு சொல்லுவாங்கல்ல, சரியாக வேலை செய்யாமல் சும்மா அப்படியே இருந்துட்டு வர்றதுன்னு. ஏன்னா நான் கிராமத்திலேருந்து வந்தவன். கிராமத்திலேருந்து உழுகிறவன் எவ்வளோ கஷ்டப்படுறான்னு எனக்கு தெரியும். காலையில் 6 மணிக்கு போயிட்டான்னா 1 மணிக்கு வர்றதுக்குள்ளே அவன் படுற கஷ்டம் என்னன்னு தெரியும். அப்படி இருக்கையில் நான் போய் என்ன செய்வேன், எனக்கு இந்த வேலை கிடைச்சது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி அல்லவா. அப்போ நான் இந்த வேலையில் வந்து கொஞ்ச நேரம் இருந்து வேலை செய்கிறதுனால தப்பு கிடையாது. நம்ம என்னையும் நான் பெரியகுளத்தில் வேலை பார்க்கலாம். என்னுடைய அப்பா வந்து என்னை தேடியே வந்துடுவார். 11 மணிக்கு தான் சில சமயத்தில் முடிக்க வேண்டியது வரும். ட்ரையல் பேலன்ஸ்னு ஒன்று இருக்குங்க எங்களுக்கு, அக்கௌண்ட்ஸ் முடிக்கிறதுக்கு. அதை வந்து என்ன செய்யணும்னா நான் 11 மணி ஆகும் முடிக்கிறதுக்கு. சில நேரங்களில் டேலி ஆகலைன்னா அப்போ எங்கள் ஃபாதர் என்னை தேடியே வந்துடுவார். எங்கள் அப்பா என்னாச்சு மற்றவங்கெல்லாம் போயிட்டாங்க, நானும் டைப்பிஸ்ட் மட்டும் இருப்போம். காரணம் என்னென்னா அதை முடிச்சுட்டு அவர் அடிச்சுட்டு அவர் கைத்து போட்டுட்டு அவர் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் திருநெல்வேலிக்கு போகணும், வீடு கட்டிகிட்டு இருக்காரு. அதுக்காக என்ன செய்யும், அன்றைக்கே நாங்கள் எங்களுக்கு அங்கே அனுப்பி ஆகணும் கணக்கு, இல்லைன்னா இந்த டிவிஷன் பேர் வந்துடும். அப்போ என்னுடைய வேலையில் நான் சரியாக இருக்க வேண்டும், அதான் கடமை. கண்ணியம்னா என்ன, கண்ணியத்தோடு எந்த தவறும் செய்யாமல் கண்ணியத்தோடு வாழ வேண்டும். நம்மளை அறியாமல் தவறு செய்திருக்கலாம், அது வேற. ஆனால் கண்ணியத்தோடு வாழ வேண்டும். அது மட்டும் இல்லை, கட்டுப்பாடு இருக்க வேண்டும். இந்த இதுதான் கட்டுப்பாடு. இந்த மாதிரி எந்த சூழ்நிலையிலையும் நாம் வந்து கட்டுப்பாட்டை விடக்கூடாது, கட்டுப்பாடுடன் வாழ வேண்டும். அதுதான் மனித வாழ்க்கை அப்படின்றது நினச்சிக்கிட்டு தான், அதான் மனித வாழ்க்கைங்க. நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் வேறு அதிகாரத்தை பார்ப்போம். அநேகமாக பொறைவுடைமை தான் அடுத்த அதிகாரம்னு நினைக்கிறேன். அதை நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளை பார்ப்போம்.